வணக்கம். வடசென்னை திருவொற்றியூர் கிருஷ்ணாங்குப்பம் பகுதியில் தங்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய சார்பில் கட்டப்பட்ட 350க்கும் மேற்பட்ட வீடுகளை பயனாளர்கள் பங்கு தொகையை குறைத்தும் அந்த தொகையை வட்டி இல்லாமல் மாதம் தவணை முறையில் வழங்க கோரி மீனவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக எண்ணூர் விரைவு சாலை கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஒரு வார காலத்துக்கு அவகாசம் கேட்டதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதில் கருத்து முரண்பட்ட மற்ற சிலர் போலீசார் கூறினால் எழுந்து விடுவீர்களா என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இப்படியே வாக்குவாதம் கைகலப்பான நிலையில் போலீசார் முன்னிலையிலேயே மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் இரு தரப்பினரையும் பிடித்து இழுக்க முயற்சி நிலையில் அடங்க மறுத்த மீனவர்கள் மீண்டும் சண்டையிட்டனர். இரு தரப்பினரையும் தற்போது போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். ஊர் நிர்வாகிகள் திமுக மற்றும் அதிமுக மற்றும் தாவேகா கட்சியில் இருந்ததால் சமரசம் ஏற்படுத்துவதில் போலீசார் திணறி வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வாடகை கட்ட முடியாத நிலை ஏற்படுவதாக உடனடியாக தமிழக அரசும் துறை சார்ந்த அதிகாரிகளும் மீனவர்களின் கோரிக்கைக்கு ஏற்று வீடுகளை வழங்க வேண்டும் என கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது. பவித்ரா.